எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு டேஸ்ட்டான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு கப்பு கடலை மாவு இருந்தால் போதும், சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் 3/4 கப் அளவு சர்க்கரையை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட ஏலக்காய் இருந்தால் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. நான் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறேன். இதை நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது 1 கப் அளவு கடலை மாவு, 1/2 கப் அளவு நெய். இப்போது நெய்யை கடாயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு ரவையை சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்துடுங்க. 1 கப் அளவு கடலை மாவுக்கு 2 ஸ்பூன் சரியாக இருக்கும். இப்போ நல்லா ரவை வறுத்த உடனே கடலை மாவை கொட்டிடலாம். இந்த கடலை மாவு நல்ல வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்தெடுக்கணும். கொஞ்சம் கைவிடாமல் வறுத்தெடுக்கணும். லோ டு மீடியமில் வச்சு வறுத்துக்கோங்க. கரிஞ்சிடக்கூடாது. அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய்யை வெளியே விடும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டேஜ் மாறுறது நமக்கு நல்லா தெரியும். இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்ல கெட்டியான பக்குவத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், வேறு மாதிரி இன்னும் நல்லா திக்காக நெய்யெல்லாம் வெளியே விடுற டைம் ஆயிடுச்சு. நல்லா திருப்பி போடும்போது நல்லா பந்து மாதிரி சுற்றுது பாருங்கள். ஒட்டாமல் சுழண்டு வரணும் பாருங்கள். நம்ம போடும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வறக்க அந்த வாசனை வீடே வரும். அந்த அளவுக்கு அந்த பக்குவம் வர வரைக்கும் நம்ம வறக்கணும். உங்களுக்கு இந்த டைமில் ஒட்டுச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நான் நெய் விடலை, அப்படியே தான் செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள் அந்த பக்குவம் எந்த அளவுக்கு வருது. நெய்யெல்லாம் வெளியே வெட்டுன்ருக்கு. இந்த டைமில் நல்ல ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம சர்க்கரையை போட்டுடலாம். இப்போ சர்க்கரையை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ண அது சரியான பக்குவத்துக்கு வந்துடும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டதை விட இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இந்த டைமில் வேணும்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட் எப்படி இருக்கும்னா நமக்கு மைசூர் பாக்கு மாதிரியும் இருக்காது, இந்த சோன் பப்படி மாதிரியும் இருக்கும். அந்த 2-3 விதமான இது இருக்கும். இப்போ ஒரு நெய் தடவின பாத்திரத்தில் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பொலப்பொலன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம அழுத்தி வைக்கும்போது அது சரியான பக்குவத்துக்கு வந்துடும். நல்லா அழுத்தி நம்ம அதை இது பண்ணி விடணும். இப்போ நான் மேலே பாதாம் பிஸ்தா அப்படியே தூவி விட்டுக்கிறேன். இது நல்லா ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு கப்பளவு கடலை மாவை வச்சு நம்ம சூப்பரான டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி செஞ்சுட்டோம் பாருங்கள். பாருங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நமக்கு.
இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல மைசூர் பாக்கு மாதிரியும் சோன் பப்படி மாதிரியும் பர்ஃபி மாதிரியும் சூப்பராக இருக்கும். வேறு லெவல் டேஸ்ட்டு. கொஞ்சம் கைவிடாமல் செஞ்சோன்னா சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிரும். இதை எல்லோரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். விஜி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.